ஹாய் கைஸ், ஆக்டர் குமார் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஃபைனலாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். இது என்னோடய ஃபைலு, என்னோடய ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹெச்ஐவி எல்லா டெஸ்ட்டு, விடிஐ, ஸோ கொலஸ்ட்ராலு எல்லா டெஸ்ட்டும் எவ்ரிதிங் டெஸ்ட் பண்ணேன். எதுவுமே ஒன்றுமே கிடையாது. எந்த நோய் நொடி ஒன்றும் இல்லை. என்னென்னா நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க அதை பற்றி தான். எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசில் என்னை கஷ்டப்பட்டு சொல்லி வளர்த்தாங்க. உங்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ 4 பேர்த்துக்கு கொடுத்து உதவுன்னு சொன்னாங்க. அதனால் நான் கொடுத்து உதவுறேன். அதனால தான் எனக்கு கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு. கொஞ்சமாக ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை, அது ஃபிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது தான் எனது பிரச்சனை. இது ஜாயின் பண்ணி இதுக்காக தான் 50,000 1 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளே ஜாயின் பண்ணோம்ல, அதுக்காக தான் செலவு பண்ணேன். சரியா? அதனால் ஹெச்ஐவி டெஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு கைஸ். என்னென்ன டெஸ்ட்டுமே எல்லாமே பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த வேறவங்கள வந்து 2-3 லட்சம் ஆயிரும். எனக்கு இங்கே பழக்கம் இருக்கிறதுனால, எனக்கு நான் இங்கே வேலை செய்கிறதுனால, எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால, நானும் மெடிக்கலில் என்னனால நானும் லேப் டெக்னீஷியன் சொல்ல எல்லாமே சொன்னேன். எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துலையும் என்னோடய பாஸ் சப்போர்ட் பண்ணார். எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே எனக்கு காலையிலேருந்து எல்லாமே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே காலையிலேருந்து தான் 10,000 டைம் வந்து காலையிலேருந்து வந்து என்ன வேணுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக ஹெச்ஐவி டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேங்க. அதனால் பாருங்கள் எப்படி என்ன பாருங்கள், எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு 1 லட்ச ரூபா செலவாகிடுச்சு. 50,000க்கு 50,000, 50,000க்கும் வந்து 80,000 செலவாகிடுச்சு. பாருங்கள், எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஹெச்ஐவி டெஸ்ட்டு, விடிஆர்எல், சிபிசி எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். 10 ரூபா செலவு பண்ணணும் தப்பு இல்லை கைஸ். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் சட்டுன்னு கொடுக்கும். நம்ம எப்படி வசதி வாய்ப்பு வச்சு தான், ஏன்னா கட்டணம் ஒன்றும் வாங்கி நம்ம எப்போ வந்தாலும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எல்லாமே சரி பண்ணிடுவாங்க. சரியாக நல்லா டெஸ்ட் எடுத்து எனக்கு கேர் பண்ணி பார்ப்பாங்க. நேற்று நைட்லேருந்து எனக்கு நல்லா சந்தோஷமாக கேர் பண்ணி பார்த்தாங்க. டாக்டர், நர்ஸ் எல்லாமே, பெயின்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆல் டீம், ஆல் டாக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. காலையில் ஆப்ரேஷன் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு கைஸ். எல்லாமே நல்லா வந்துருச்சு. அதனால் நம்ம எப்படி நல்லா பண்ணுறோமோ அதை வச்சு தான் கைஸ் எல்லாத்துக்கும் நடக்கும். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா சொல்லி, எங்கள் அம்மா அப்பா, பாட்டி, மாமா எல்லாம் நான் சொல்லி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும். நான் ஹெச்ஐவி டெஸ்ட் கூட பண்ணியிருக்கேன் கைஸ், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பாருங்கள் எப்படி இந்த கை இன்னொரு 10-15 நாளில் சரியாயிடும். அதனால் வந்து நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதை வச்சு தான் நம்மளுக்கும் நடக்கும். அதுதான் என்னோடய அட்வைஸு. நான் வந்து டாக்டராக இருக்கேன், மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன், முன்னாடி போலீஸாக இருந்தேன், இப்போ ஹியூமன் சர்ஜிவாக இருக்கேன். அதனால் பாருங்கள் கைஸ், எல்லாமே பண்ணியிருக்கேன். டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்காக ப்ரே பண்ண என்னோடய ஃபேமிலி, சித்தி, என்னோடய சொந்தக்காரங்க எல்லாமே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் முடிச்சு, அப்படி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாத்துக்குமே பாருங்கள், தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபைனலாக வீட்டுக்கு போகிறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.